Hello students, welcome back to Zentrix Academy. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாப்டர்ல வந்து சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டும் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் உனக்கு அப்படின்றது கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் நான் இன்னும் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன நினைப்போம், மொத்தமாக 30% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்றதை நினைப்போம். இது வந்து தப்பு. சரிங்களா? இது ஏன் தப்புன்றது நான் வந்து ப்ரூவ் பண்றேன். இதை தொடர்ந்து மறுபடியும் ஒரு 30% டிஸ்கவுண்ட் அப்படின்னா இந்த 3 டிஸ்கவுண்ட்டையும் ஒரே டிஸ்கவுண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட்ன்றது. சரிங்களா? அவ்வளோதான். வாங்க இங்கே பாருங்க. when 2 or more discounts are given for a simple article, ஒரு ஆர்டிக்கலுக்கு 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 20% ஆஃபர்னு சொல்கிறாங்க, 10% ஆஃபர்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துனோம்னா 30% டிஸ்கவுண்ட் நம்ம நினைக்கிறது தப்பு. இது ஏன் நினைக்கிறது வந்து தப்பு அப்படின்றது அடுத்து வந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம என்ன சொன்னோம், 20% ஒன்று சொன்னோமா, அப்புறம் 10% ஒரு டிஸ்கவுண்ட்னு சொன்னோம். சரிங்களா? தொடர்ந்து என்ன சொன்னோம், 30% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க, நம்ம அசியூம் பண்ணிப்போம் சொல்லலாம். ஆனால் தப்பு. இங்கே பாருங்களேன், ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து இப்போ ஏ வந்து 20யா, பி வந்து 10னா, இதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், இது வந்து செகண்ட் டிஸ்கவுண்ட். இதை வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏபி வந்து என்ன வரும், 200/100 வருமா? அடித்தோம்னா 30 - 2 28% தான் டோட்டல் டிஸ்கவுண்ட். நம்ம நினச்ச 30%க்கும் 28%க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இதுதான் வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அதை தொடர்ந்து இன்னொரு டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த 2 டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்து ஒரே ஒரு டிஸ்கவுண்ட்டாக வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ தான் இந்த சம் பார்த்தோம். பாருங்கள், 20% ஒன்று, 10% வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்த வேல்யூ வந்து 28% வந்து அந்த ஆர்டிக்கலில் டிஸ்கவுண்ட் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு 30% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து 20% உனக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னா 50% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கிடையாது. சரிங்களா? நம்ம டிஸ்கவுண்ட் வந்து ஃபார்முலாவில் போட்டு ஈஸியாக கிடைச்சிரும். சரிங்களா? என்ன வரும், ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏபி/100. இப்போ 30 × 20 என்ன வரும், 600/100. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 44 வந்து நமக்கான சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். சரிங்களா? இது வந்து இந்த ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம். இன்னொரு மெத்தட், இன்னும் சிம்பிளான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மெத்தடில் போட்டால் ஒரே ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஆர்டிக்கல் ஸ்மார்ட் 5000 சொல்கிறாங்க. 5000 ருபீஸ்க்கு ஒரு ஆர்டிக்கலை வந்து மார்க் பண்ணியிருக்காங்களாம். அதை தொடர்ந்து 20%, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம்னா 20க்கும் 10க்கும் என்ன பார்த்துருப்போம், 28% டிஸ்கவுண்ட் அப்படின்றது பார்த்துருப்போம். 28% டிஸ்கவுண்ட்னா இப்போ மீதி அதோட ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்ட்டு 72% நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும். அதாவது 5000 × 72% போட்டோம்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இந்த மெத்தட் வந்து நம்ம போட போகிறதில்ல. இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ 5000 ருபீஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸு, இன்ட்டு என்ன சொல்கிறாங்க, 20% ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்றாங்களா, 20% டிஸ்கவுண்ட்னா அப்போ எவ்வளோ ப்ரைஸ்க்கு விற்றுருப்பாங்க, 80% ஆஃப் தி ப்ரைஸ்க்கு விற்றுருப்பாங்களா, 80/100 இன்ட்டு இதே 10% டிஸ்கவுண்ட்னா மீதி 90%க்கு விற்றுருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4, இங்கே 5, 9, 10, 100 × 4 400, 400 × 9 வந்து 3600. சரிங்களா? இந்த மெத்தடில் போட்டால் சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது 28% கண்டுபிடிச்சு அந்த 28% 100லேருந்து மைனஸ் பண்ணி மீதி எவ்வளோ வருதோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இது ஒரே ஸ்டெப்பில் ஆன்சராக போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 4 சம் போடலாம். 4 சம் போட்டால் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். இங்கே பாருங்கள், டிவிஎஸ் மார்க்கெட் 40,000 சொல்லிட்டாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 25%, 20% கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, 40,000. மார்க்கெட் ப்ரைஸில் 25% டிஸ்கவுண்ட்னா மீதி எவ்வளோ இருக்கும், 75% இருக்குமா? 75% வந்து எப்படி எழுதலாம், 3/4 எழுதலாமா? 75/100 3/4 எழுதலாம். அதே மாதிரி 20% டிஸ்கவுண்ட்டுக்கு 80% மீதி இருக்குமா? 80% எப்படி எழுதலாம், 80/100 4/5 எழுதலாம். சரிங்களா? அடித்தோம்னா 5 டைம்ஸ் அடித்தோம்னா 8000, 8000 × 3 வந்து 24,000. சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த சம்ஸ் எல்லாம். இந்த சம்மில் பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 8000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 30%, அதை தொடர்ந்து 10% டிஸ்கவுண்ட்ன்றதை சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போது செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 100 - discount/100. சரிங்களா? இன்ட்டு 100 - discount/100. சரிங்களா? சிம்பிளாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள்,
மார்க் ப்ரைஸ் என்ன 8,000 இன்ட்டு 30% போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 70% இருக்குமா? 70/100 வந்து 7/10 பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து 10% டிஸ்கவுண்ட் தொடர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 9/10 90/100 9/10 பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம்னா 8 7 56 56 into 9 வந்து நமக்கான ஆன்சர். சரிங்களா? 56 into 9 பண்ணோம்னா ஓகே 5040 தான் நமக்கான செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து அதே தான் இங்கே பாருங்கள், இந்த டிஸ்கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு ரிமைனிங் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். அதாவது டிஸ்கவுண்ட்டை வந்து 100%லேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சலாம். இங்கே பாருங்கள், ஆர்டிகல் இஸ் மார்க் 2400 அண்ட் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் 15% அண்ட் 20%ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி செல்லிங் ப்ரைஸ். இதை நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி சம்லாம் தயவு செஞ்சு பாஸ் பண்ணி இந்த சம்மை போட பாருங்கள். சரிங்களா? இப்போது செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 2400 இன்ட்டு 15% போயிடுச்சுன்னா என்ன வரும்? 85%/100 வருமா? 85%/100 எழுதலாம். 17/20 எழுதலாமா? பாருங்க. அப்புறம் 20% எப்படி எழுதலாம்? 80/100 எழுதலாமா? 80/100 4/5 எழுதலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் மெத்தடில் போட பாருங்க. இந்த ஃப்ராக்ஷன் தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பர்சன்டேஜில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? 2400 இன்ட்டு 17/20 இன்ட்டு 4/5. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 1632 வரும். சரிங்களா? 1632 தான் நமக்கான செல்லிங் ப்ரைஸு. சரிங்களா? மார்க் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட்டில் இருக்க மீதியை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இதுதான் இதே 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா. இப்போ 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? A + B - AB/100 ஃபார்முலா பார்த்தோமா? அதே மாதிரி தான் இந்த 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா எதுக்கும் நான் எழுதுறேன். ஆனால் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இன்கேஸ் தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சம் போட்டுக்கலாம். A + B + C - AB/100 - BC/100 - CA/100 + ABC/10,000. சரிங்களா? இந்த சம்லையும் நீங்கள் வந்து சம்மை சால்வ் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா? அதனால நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலாலே போட்டு பழக பாருங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், அதாவது செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு அதே தான் மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு அதாவது ரிமைனிங் டிஸ்கவுண்ட்லேருந்து மீதி எவ்வளோ ரிமைனிங் இருக்கோ அது எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ 20% டிஸ்கவுண்ட்னா 80% இருக்குமா? 80% 4/5 எழுதிக்கலாம். இதே 15% டிஸ்கவுண்ட்னா 17/20 எழுதிக்கலாம். சரிங்களா? இதே வந்து 10% டிஸ்கவுண்ட்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 90% இருக்குமா? 90%க்கு 9/10 எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சம்மை சால்வ் பண்ண தான் ஈஸியாக வந்து சம் போட்டு முடிக்க முடியும். ஒரே லைனில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து இங்கே மார்க்டு ப்ரைஸ் வந்து 10,000 கொடுத்துறாங்க. டிஸ்கவுண்ட் வந்து 20,000 10% 5% கொடுத்தாங்க. தொடர்ந்து 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க. டேரெக்டாக ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் இன்ட்டு ரிமைனிங் இருக்கிற பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். என்ன பண்ணுறோம்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் என்ன? 10,000 இன்ட்டு 20% டிஸ்கவுண்ட்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 80% இருக்குமா? 80% 4/5 எழுதலாமா? அதே 10% 9/5 எழுதலாம். அதே வந்து 5% வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 95% இருக்கும். 95% 19/20 எழுதலாமா? இந்த 4/5 இன்ட்டு 9/10 இன்ட்டு 19/20. சரிங்களா? அடித்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஸ்டார் ஆயிடுச்சா? இந்த 10 இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்னா 6840 வரும். சரிங்களா? இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களுக்கான ஆன்சராக வரும். சரிங்களா? அடுத்து a shopkeeper gives a discount of 15% and 15%. ஃபைண்ட் தி ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஏ வந்து 15% சொல்லிட்டாங்க, பியும் 15% சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? A + B - AB/100.
இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. 15 + 15 -15 × 15 என்ன 225/100. சரிங்களா? இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 ஸ்கொயர்ஸ் அட்லீஸ்ட் 30 ஸ்கொயர் வரையுமாச்சு நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது 15 + 15 30 -2.25 பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 27.75 தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது an article is marked 3600 சொல்கிறாங்க. இட் இஸ் சோல்டு ஆஃப்டர் 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட், அதாவது 25% 10% வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. நமக்கு தான் தெரியும் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது 3600 இன்ட்டு டிஸ்கவுண்ட்டோட ரிமைனிங்கை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்து வந்துடும். 25%ஓட ரிமைனிங் என்ன 75%. 75% வந்து 3/4 எழுதலாமா? அதே மாதிரி 10%ஓட ரிமைனிங் என்ன 90%. 90% 9/10 எழுதலாம். சரிங்களா? இப்போ அடித்தோம்னா ஆன்சர் வந்து கிடைச்சிரும். சாரி 2430 தான் நமக்கான செல்லிங் ப்ரைஸு. சரிங்களா? அடுத்து an article marked 6000 அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சோல்டு ஆஃப்டர் அ சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% and 20% சொல்கிறாங்க. இதோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நீங்களே போடுங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நாங்கள் நோட் பண்ணுறேன். கரெக்டாக வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 4320 தான் இதுக்கான ஆன்சரு. கரெக்டாக நீங்கள் போடுறீங்களா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து மார்க்கெட் ப்ரைஸஸ் 12,000 சொல்லிட்டாங்க. இதுக்கான டிஸ்கவுண்ட் வந்து 30%, 20%ன்னு சொல்லிட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கும். சரிங்களா? நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் என்ன 12,000 இன்ட்டு ரிமைனிங் டிஸ்கவுண்ட் என்ன, டிஸ்கவுண்ட்டோட ரிமைனிங் என்ன 70%. 70% 7/10 எழுதலாம். இதே 20% ரிமைனிங் வந்து 80%. 80% என்ன எழுதலாம் 4/5 எழுதலாமா? 4/5 எழுதலாம். ரெண்டு ஜீரோவா? இல்லை ஒரு ஜீரோ தான். இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். 240 இன்ட்டு 28. $6720 தான் நமக்கான செல்லிங் ப்ரைஸ்ப்பா. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்க, நமக்கு பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னன்னா 20%, 10% டிஸ்கவுண்ட்டு மொத்தம் 30%ன்றது எடுத்துக்க போகிறோம். இது வந்து தவறு. சரிங்களா? கரெக்டான ஆன்சர் வந்து 28. இது எப்படி போட்டோன்றது நான் சொல்லியிருக்கோம். ஃபார்முலா மெத்தடில் வந்து போடலாம். a + b - ab/100 போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த ரிமைனிங் மெத்தட் யூஸ் பண்ணி போடுங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு ரிமைனிங் 1 இன்ட்டு ரிமைனிங் 2. அதாவது டிஸ்கவுண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் ரிமைனிங்கு. தொடர்ந்து வர டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ரிமைனிங் 2. அதே மாதிரி ரிமைனிங் 3. எவ்வளோ ரிமைனிங் வந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா டேரக்ட் ஆன்சர் போட்டுக்கலாம். ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இதெல்லாம் உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இதோட சம்மரி பார்த்துடலாம். ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட்கான ஃபார்முலா என்னன்னா a + b - ab/100. இதே வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக மார்க் ப்ரைஸ் இன்ட்டு ரிமைனிங் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இதே 3 டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்ஹானஸ்ட் டீலரை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்கு டிஸ்ஹானஸ்ட் டீலர். ஓகேவா? அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டீலர் இருப்பார். அவர் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருப்பார் அப்படின்னா 900 கிராம்ஸ்க்கு வந்து ஒரு பொருளை வாங்கியிருப்பாரு. சரிங்களா? ஆனால் நமக்கு விற்கிறது 1000 கிராமாக விற்பார். சரிங்களா? இதுலேயே வந்து ஒரு 100 கிராம் வந்து ப்ராஃபிட் எடுத்துப்பார். சரிங்களா? இதில் ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்றத கொடுப்பாரு. சரிங்களா? இந்த மாதிரி சம் எல்லாமே நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸ்டே டியூன்.